வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே மார்க்கெட் அப்டேட்டையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவது நம்ம நிஃப்டி 50 பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ வரக்கூடிய வாரத்தில ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான அப்டேட் எதுவும் இருக்கான்னு பார்த்தா, ஸோ பெருசா எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. இப்போதைக்கு ரூபி வீக்கன் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து எஃப்ஐஐஸ் பணத்த வெளிய எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமென்ட்டா அமைஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டும் தொடர்ந்து இறங்கு முகமா போயிட்டுருக்கு. அத தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருக்கான்னு பார்த்தா, ஸோ இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ இவனுங்களும் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் டாக்க பத்தி தான் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா ஒண்ணும் நடந்த மாரி தெரியல. பட் ஏதோ ஒண்ணு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்களே தவிர, ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு நடந்து முடிக்குமா அப்படிங்கிறது நம்ம உறுதியா எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில இந்த ட்ரேட் டீல் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் பார்க்கும்போது ஓரளவு பெட்டரான ட்ரெண்டா தான் இருக்கு. ஸோ அதாவது போன வாரத்துக்கு முன்னாடி என்ன க்ளோசிங் இருந்ததோ, அதே இடத்துக்கிட்ட தான் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். என்னதான் கீழ இறங்குனாலும், லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன் ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ நிஃப்டி 50க்கு குடுத்துருக்கு. ஸோ இதுக்கு டிஐஎஸ் பெரிய அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட 19,600 கோடிக்கு வித்திருக்காங்க. ஆனா, டிஐஎஸ் கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு வாங்கி நல்ல ஒரு சப்போர்ட்ட நம்ம மார்க்கெட்டுக்கு குடுத்துட்டுருக்காங்க. ஸோ மார்க்கெட்டும் திரும்பவும் 26,000க்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து உயருதாங்கிறத பார்ப்போம். பட் அதுக்கு எஃப்ஐஐஸ் விக்காம இருக்கணும். விக்காம இருந்தா தான் உயரும். ஸோ விக்கட்டும் ஒண்ணும் தப்பில்ல. இன்னும் சில பங்குகள் எல்லாம் சரிவடையணும். அப்படி சரிவடைஞ்சதுன்னா, அடுத்தடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய பிடிச்சுட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா, நிம்மதியா உட்காரலாம். அப்பாடா வெயிட் பண்ணதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கூட இருக்கும். ஏன்னா, ஸோ ரொம்ப காலமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும்ன்ட்டு. அப்படி பல பங்குகள்ல வந்திருக்கு. ஸோ இன்னும் சில பங்குகள்ல எதிர்பார்ப்பு இருக்கு. மேபி வந்ததுன்னா, அதையும் வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ள நெறச்சிட்டு, நம்ம பாட்டுக்கு ஜாலியா மார்க்கெட்ட பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ பொறுமையா இருந்து, பொறுத்திருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும்போது, பங்குகள பிடிச்சு உங்க போர்ட்ஃபோலியோக்குள்ள போடுறதுக்கு ட்ரை பண்ணுனாலே ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்மகிட்ட பணமும் இருக்கும். ஸோ இறங்கும்போது பணம் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கு முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்னா, கையில காசு இருக்குன்ட்டு தினமும் நான் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கேன்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தா, சுத்தமா வேலைக்கு ஆகாது. கையில பணம் இருக்கா, லிக்விட் ஃபண்ட்ல தூக்கி போடுங்க. இல்லன்னா வேற ஏதாவது ஒரு ஃபண்ட்ல போட்டுட்டு, சிவனேன்னு உட்காந்து மார்க்கெட்ட வேடிக்கை பார்த்துட்டு, என்னைக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, அன்னைக்கெல்லாம் யுட்டிலைஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுனாலே, நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்க்கும்போது, நம்ம ஆஃப்டர்நூன் ஐடிசியோட அப்டேட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சில கமெண்ட் எல்லாம் நான் பார்த்தேன். என்னன்னா, ஸோ உன் இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீ பாட்டுக்கு ஒரு ஃபேக் நியூஸ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கன்ட்டு ஒருத்தன் கமெண்ட் போடுறான். ஸோ அது போக, ஸோ இந்த செய்திய ஃபேக்கான செய்தி அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ சும்மா உளறிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரியெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல இருந்திருந்தது. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணல. அந்த லிங்க்கே பார்த்தீங்கன்னா மேல குடுத்திருந்தேன். Instagramல இருந்து எடுத்து பேசுறேன் அப்படின்னாங்க. என்கிட்ட Instagramமே நான் யூஸ் பண்றது கிடையாது. ஸோ Instagramலாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, மார்க்கெட்ட பத்தியெல்லாம் என்னால பார்க்கவே முடியாது. Instagram ஒரு அடிக்ஷன் மாரி தான். ஸோ Instagram யூஸ் பண்ற பழக்கத்துல நான் என்னைக்கோ விட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு நான் அதிகப்படியா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஷேர் மார்க்கெட் மட்டும் தான். ஸோ அத தாண்டி வேற எந்த இடத்துலயுமே என்னோட கான்சன்ட்ரேஷன நான் செலுத்துறதே கிடையாது. ஒண்ணு என்னோட ஆஃபீஸ் ஒர்க், இன்னொன்னு இந்த மார்க்கெட் ரிலேட்டட் விஷயத்த மட்டும் தான் நான் ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட வெப்சைட்லயே இருக்கு. ஸோ நான் ஷேர் பண்ண அந்த செய்தி தளத்திலயும் பார்த்தீங்கன்னா, அதோட பேர் இருந்திருக்கும். நான் ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ல எந்த வெப்சைட்ல இருந்து பண்ணேன்னு இருக்கும். என்டிடிவி கிட்ட இருந்தும் இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. ஸோ பல முன்னணி தளங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இது வந்திருக்கு. ஸோ இப்ப என்னன்னா, அமெண்ட்மென்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைனல் அப்படின்னு நான் வீடியோலயே அப்டேட் பண்ணல. மேபி இந்த மாரி நடந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமே தவிர, நடந்தே தீரும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையா உட்காந்து கேட்டீங்கன்னா புரியும். ஸோ அப்படி கேட்கறதுக்கு பொறுமை இல்லன்னா, தாராளமா நீங்க வேற ஏதோ பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ வீடியோவ வற்புறுத்தி உங்கள நான் பார்க்க வைக்கிறது இல்ல. ஸோ நீங்களா தான் ஹெட்லைன பார்த்துட்டு பார்க்குறீங்க. ஸோ ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மிஸ்லீடிங்கும் போட்டு வியூஸ மில்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடையாது. ஆக்சுவலா வரக்கூடிய
வியூஸ்லேருந்து ஒரு 1000 வியூஸ் வேணா அதிகமா வருமே தவிர, ஸோ அப்படியே வியூஸ் ஒண்ணும் இந்த மாரி நான் ஒரு ஃபேக்கான கன்டென்ட்ட போட்டு பெரிய அளவுக்கு வந்து வியூஸ வந்து மில்க் பண்ண போறதில்ல. ஸோ அத வந்து நீங்க தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க பண்றது எல்லாமே நம்ம நண்பர்களோட நலனுக்காக, ஸோ நான் பார்க்கக்கூடிய விஷயத்த இந்த இடத்துல ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சேனலே கிரியேட் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட் பற்றி பெரிய அளவுக்கு நான் யார் கூடயும் டிஸ்கஸ் பண்றது இல்ல. ஸோ வீடியோ ஆரம்பிக்கும்போது, அதாவது இந்த சேனல் ஆரம்பிக்கும்போது கூட நான் இத சொல்லி தான் வந்து இந்த சேனல பத்தியே நம்ம தொடர்ந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு நண்பர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, ஸோ ரூ. 40,00,000 நான் ஐடிசில ஸ்விங் ட்ரேட் பண்றதுக்காக வாங்கியிருக்கேன். என்ன பண்றது? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 40,00,000க்கு ஒரு ஸ்டாக்ல வந்து ஸ்விங் ட்ரேட் பண்றது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் அப்படிங்கிறத டெஃபினட்டா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. தைரியம் நமக்கு இருக்கும். ஏன்னா, இது ஒரு தரமான ஒரு கம்பெனி. ஸோ அதனால கொஞ்சம் அதிகப்படியான ஒரு தைரியம் இருக்கும். ஏன்னா பெரிய ஒரு சம்பவத்த வந்து குடுக்காதுன்ட்டு. பட் இருந்தாலும், ஸோ இந்த மாரி ஒரே பங்குல 40,00,000 போடுவது ரிஸ்க்கு. மார்க்கெட்ல இது நடக்காது அப்படின்ட்டு நம்ம உறுதியா எதையுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைவர்சிஃபைட் பண்ணுங்க. பல வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கொட்டி கிடந்துட்டு தான் இருக்கு. ஸோ பல வாய்ப்புகளையும் வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட பங்கு பின்னாடி ஓடுவதில் அந்த பங்கே துரத்தி லாபம் நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு ஆகாது. ஸோ நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நெறைய பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோல ஐடிசி, விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், காட்ஃப்ரை பிலிப்ஸ் இந்த மாரியான கம்பெனிஸ் மட்டுமே போர்ட்ஃபோலியோல மட்டும் 75, 70% வரைக்கும் நான் வச்சிருக்கேன். இது மட்டும் தான் இருக்கு. நான்லாம் என்ன பண்றது? அப்படின்ட்டு அந்த நண்பர் கேட்டிருந்தாரு. பட் அந்த நண்பர் இந்த கேள்விய கேட்கறக்கு முன்னாடி நான் சொன்ன செய்திய நம்பவே இல்ல. ப்ரோ ஃபேக் நியூஸ வந்து இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு. நான் வந்து எவ்வளவோ எடுத்துரைத்தேன். இந்த மாரி இருக்குங்க போய் பாருங்கன்ட்டு. நான் அத சாட் ஜிபிடில கூட போட்டு பார்த்தேன். சாட் ஜிபிடியும் அந்த மாரி எதுவும் இல்லன்னு சொல்லிருச்சுன்ட்டும் கமெண்ட்ட வந்து போட்டிருந்தாரு. பட் நம்ம சாட் ஜிபிடிய கேட்டெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் இல்ல இந்த தேவையான தகவல் எடுக்கிறதெல்லாம் 10 காசுக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ அது நமக்கு ஓரளவுக்கு உதவி பண்ணும். இல்லன்னு நான் சொல்லல. ஆனா முழுவதும் சாட் ஜிபிடி போன்ற ஏஐ நம்புறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நம்ம இறங்கி வேலை செய்யணும். நம்ம இறங்கி தேடுதல வந்து தொடங்கணும். அப்படி தொடங்குனா தான் நமக்கு வெற்றி வந்து கிடைக்கும். ஸோ அதே மாரி 70% இந்த மாரி ஒரே செக்டார் பங்குகள்ல முதலீடு பண்றதெல்லாம் ஸோ ரொம்பவே வந்து தவறான செயல். என்னுடைய பார்வையில. இப்படி பண்றதுனால நம்ம போர்ட்ஃபோலியோ மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ரிஸ்க்ல தான் போய் மாட்டுமே தவிர, பெரிய ஒரு இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிராது. ஸோ இந்த மாரியான போர்ட்ஃபோலியோ என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆபத்தானது. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு டைவர்சிஃபைட் பண்ணுங்க. ஸோ ஒரே செக்டார்ல 70% பணத்த போடுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உடைச்சு சொல்றேன். பல கம்பெனிஸ் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ள இருக்கணும். அதாவது பல்வேறு செக்டார். அதுவும் அந்த செக்டார்ஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்கும்போது தான், அந்த செக்டார் பங்குகள தூக்கி நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ள குடுக்கணும். அத விட்டுட்டு ஸோ எல்லா இடத்துலயும் நம்ம எல்லா பங்குகளையும் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண போறது எஃப்எம்சிஜி செக்டார் விரைவில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி சில எஃப்எம்சிஜி பங்குகளையும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நண்பர்களுக்கு தெரியும். ஸோ அது அடுத்தடுத்து நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுனேன்னா, கண்டிப்பா அந்த அப்டேட் உங்க கூட நான் டெஃபினட்டா வந்து ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு உண்மை என்ன ஏதுன்ட்டு முதல்ல அலசி ஆராயுங்க. ஜஸ்ட் வந்து ஒரு தம்ப்நெயில பார்த்துட்டு, "நீ பொய் சொல்ற, ஏமாத்துற" அப்படின்ட்டுலாம் கமெண்ட் செக்ஷன்ல போடாதீங்க. நிஜமாவே ரொம்ப வருத்தமா வந்து இருக்கு எனக்கு அந்த மாரியான கமெண்ட்ஸ பார்க்கும்போது. பட் அந்த கமெண்ட் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அத பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது. ஸோ ஏதாச்சும் பேசிருவனோ அப்படிங்கிற மாரியான ஒரு பயமும் வந்து இருக்கு. ஸோ அதனால அந்த கமெண்ட்ட வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ வேணும்னே இந்த மாரி பார்த்தீங்கன்னா, வந்து நம்மள கட்டுப்பேத்துறதுக்குன்னே வந்து கமெண்ட்ட வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தன் உண்மையா வேலை செய்றான். ஒவ்வொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, எத என்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு ஜால்ரா போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. பட் நம்ம கரெக்ட்டா வேலை செய்றோம். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு பாரு அப்படின்னு சொன்னா, அப்பவும் நம்மள தான் வந்து திட்டுறானுங்க. ஸோ என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல பேசணும்னா இன்னும் பேசுவேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு செய்தி என்னன்னா, நேபாளம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கரன்சி ரூ. 100க்கு மேல இருக்கக்கூடிய கரன்சி நோட்ஸுக்கு வந்து அ ஒரு அப்ரூவல குடுத்துருக்காங்க. அதாவது அவங்க நாட்டுல வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு அலோவ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ ஒரு டைம்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்திய ரூபாய் இந்திய நாட்ட தாண்டி போச்சுன்னா, அது வெறும் பேப்பர். டாலர் எங்க போனாலும் டாலர் தான் அப்படின்ட்டு இப்படி ஒரு கிரிட்டிசைஸ் அதுவும் நம்ம நாட்டு பணத்துக்கு எதிரா நம்ம ஆட்களே பேசுறது எவ்வளோ பெரிய வெட்கத்துக்குரிய ஒரு செயல் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் பேசுறாங்களா, இல்ல தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரூபாய் நம்ம நாட்டோட எல்லைய தாண்டி நேபாளத்துக்குள்ள போனாலும்
செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இது என்னங்க சின்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். பட் அவனே அலோவ் பண்ணாம தான் இப்ப அலோவ் பண்ணியிருக்கான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம முன்னேற முடியும். நம்ம ஒண்ணும் அவ்வளோ பெரிய வளர்ந்த வல்லரசு நாடு இல்ல. ஸோ இதுவே என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு வளர்ச்சியா நான் பார்க்குறேன். அடுத்தது SAIL கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ SAIL பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த சேல்ஸ் வந்து நல்ல ஒரு குரோத்த குடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 27% வரைக்கான குரோத் நவம்பர் மாசத்துல ஏற்பட்டிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ரீட்டெயில் சேல்ஸ் பார்க்கும்போது SAILக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டும் ஒரு டேட்டா குடுத்திருக்காங்க. இது SAIL பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இதெல்லாம் பிலோ ₹100ல நமக்கு ஒன்ஸ் கிடைச்ச ஒரு பங்கு தான். ஸோ இப்பவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துட்டு இருக்கு. அடுத்தது ஸோ இந்த யுஎஸோட புது பயோ செக்யூர் ஆக்ட் இத பத்தி தான் இப்ப பெரிய அளவுக்கான ஒரு பேசும் பொருளா வந்து ஆக்கிட்டு இருக்காங்க. நானும் YouTubeல சில இது பார்த்துட்டு இருக்கும்போது, அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் வந்தது. ஸோ என்னன்னு பார்த்தா, இந்த பயோ செக்யூர் ஆக்ட்ட பத்தி ஒரு பெரிய விவாதமே போயிட்டுருக்கு. ஓகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் தான் கிடைச்சது. இப்ப சரி படிக்கலாம் அப்படின்ட்டு படிச்சேன். ஸோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்த பயோ செக்யூர் ஆக்ட் மூலியமா சைனால வந்து இந்த CDMO கான்ட்ராக்ட்ட வந்து முழுவதும் நிறுத்திட்டு ஸோ ஆல்டர்னேட்டிவ் பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்ப குடுக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ சைனாலருந்து முழுவதும் மேனுஃபேக்சரிங்க ஷிஃப்ட் பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. பட் இது என்னைக்கு நடக்கும் அப்படின்ட்டு தெரியல. பட் இது நடந்ததுன்னா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இந்தியன் CDMO கம்பெனிஸ் எல்லாமே ஒரு நல்ல பெனிஃபிட் அடையும். ஸோ CDMO கம்பெனிஸ் இதுதான் லாரஸ் லேப், அடுத்தது சின்ஜின், டிவிஸ் லேப், சாய் லைஃப் சயன்சஸ் இன்னும் சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த மாரியான கம்பெனிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா இருக்கும். ஆனா ஸோ இந்த மாரி ஏதாச்சும் ஒரு செய்திய குடுத்து, ஆல்ரெடி இந்த CDMO பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒரு பீக்ல வந்து இருக்காங்க. ஸோ நம்ம தலையில கட்டுறதுக்கான ஒரு முயற்சியான்னு தெரியல. பட் இந்த CDMO பிளேயர் பக்கம் இப்போதைக்கு நான் போமாட்டேன். ஏன்னா எல்லா பங்குகளும் பீக்ல இருக்கு. ஸோ இங்கேருந்து இவன் எந்த அளவுக்கு குரோத்த குடுப்பான் அப்படின்ட்டுலாம் நம்மளால நம்ப முடியாது. ஸோ அதனால மேபி நமக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்ல ஒரு பிரைஸ்ல வந்து ஒரு அடிமட்ட விலைக்கு கிடைச்சதுன்னா, அப்போ இந்த CDMO கம்பெனிஸ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு அட்ராக்டிவா வந்து படல. அடுத்தது ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஸோ என்னன்னா, பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, சேம் டே டெலிவரி வந்து குடுக்குறாங்களாமா. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டெலிவரி 2யுமே ஒரே நாள்ல வந்து நாங்க குடுத்துருவோம் அப்படிங்கிற மாரி ஓலா எலக்ட்ரிக் இப்போ ஒரு புது விஷயத்த இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர் டெலிவரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய புதுசா 4680 பாரத் செல் பொருத்துன வண்டிகள் தான் இப்ப பார்த்தீங்கன்னா, புக்கிங்க்கு வந்துட்டு இருக்கு. பட் இது எல்லா பக்கமுமே வந்து ஓப்பன் ஆகல. ஸோ சொல்லப்போனா கோயம்புத்தூர்லலாம் இன்னுமே இது சேல்ஸுக்கு வந்து வராம தான் வந்து இருக்கு. பட் இத என்னைக்கு கொண்டு வருவானுங்க அப்படின்ட்டுலாம் தெரியல. மேபி இதனால கூட இந்த நிறுவனத்தில ஒரு சேல்ஸ் வந்து ட்ராப்பா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் ஒரு 2 மாசம் டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். உண்மையான ஒரு கிளியர் பிக்சர் வந்து தெரியறதுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாச்சும் அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!